காணொலியை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்ன்றத நம்ம தமிழ்ல பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றத இந்த 2025 2026 காலகட்டங்களில் தங்களோட கரியர்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகக்கூடிய சில லெஜண்ட்ஸை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. ஒரு ஜென்ரேஷனோட எராவு முடியும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த எரால வாழக்கூடிய நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா லெஜண்ட்ஸாகவும் மாறி இருப்பாங்க. இதில் ஒரு நேச்சரோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எரால நீங்கள் பார்த்த ஈவெண்ட்ஸ் ஆனது பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சருக்கு அது ஒரு ஹிஸ்ட்ரியாகவும் மாறும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா 1983 இந்தியா வேர்ல்டு கப் அடிச்சிருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே இந்தியா 2011 வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு முன்னாடி அது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரியாகவும் இருந்தது. இப்படி ஒரு சில ஜென்ரேஷனுக்கு ஈவெண்ட்டாக தெரிகிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ஹிஸ்ட்ரியாகவும் மாறும். அது மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2025 2026 பார்த்தோம் அப்படின்னா நிறைய வரலாறுகளை கொடுக்கக்கூடிய வருடங்களா இருக்கு. என்ன பண்ணி ஜோசியக்காரமே ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. யாராலையும் மறுக்க முடியாத ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ். எல்லாமே குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸா இருந்தாலும் சரி, நம்ம திரையை ரசிக்கக்கூடிய திரை நட்சத்திரங்களா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க விலகிதான் ஆகணும். அதுதான் பார்த்தோம் அப்படின்னா இயற்கை நேரி. அப்படி அவங்க என்னதான் விலகினாலும் கூட அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரசிகர்களுக்கு வர்றது ரொம்பவுமே கஷ்டமான ஒன்னதான் இருக்கணும். அதுக்கு நம்ம ரீசெண்டா கூட பார்த்தோம் அப்படின்னா T20 வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பார்த்தோம் அப்படின்னா T20 இருந்து நாங்க ரிட்டையர்ட் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க கூடயே பார்த்தோம் அப்படின்னா ஜடேஜாவும் T20 இருந்து ரிட்டையர்ட் ஆகிறதா சொல்லியிருந்தாரு. இது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் ஈவெண்ட். பட் அந்த ஃபேன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது மறக்க முடியாத ஒரு நாளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் அவங்க ஐடியலாக பார்த்துக்கிட்டு அந்த ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் அவங்கள பார்க்க முடியாது, அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த எரா ஆஃப் ரோக்கோ இன் T20 அப்படின்ற மாதிரி ட்ரெண்டும் ஆகிக்கிட்டு இருந்தது. இப்படி காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பிளேயர்களும் சரி, அந்தந்த திரை நட்சத்திரங்களும் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட கரியர்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வெளியவும் போவாங்க. இது மாதிரி ரிட்டையர்ட் ஆகி போகக்கூடிய வருடங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாம் பார்த்து ரசித்த லெஜண்ட்ஸாக இருந்த ஸ்டேட்டஸில் இருந்த சிலர் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2025 2026 அவங்களோட கேரியரை விட்டு வெளியவும் போறாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா 2026 ஜனநாயகன் படத்துக்கு அப்புறமா தன்னோட ஆக்டிங் கரியர்ல இருந்து வெளியே போய் பொலிட்டிக்கல் கரியரை நான் ஃபுல் டைமா பார்க்க போறேன்றதை பார்த்தோம் அப்படின்னா போன வருஷமே அறிவிச்சிருந்தாரு. இப்படி விஜய் திரை உலகத்துல இருந்து அரசியலுக்கு வரத அவங்களோட ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் கூட ஆக்டர் விஜய், தளபதி விஜய் அவர்களா ஸ்கிரீன்ல பாக்குறத மிஸ் பண்றதுல நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க. ஒரு பக்கம் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் பீப்புளா டேன் ஆகியிருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபேன் அப்படின்ற ஒரு மனிதர் பார்த்தோம் அப்படின்னா அன்றளவும் ஏங்கிட்டு தான் இருப்பாரு. அடுத்து விஜயோட எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க, அந்த படத்தை போய் பார்க்கலாம் இப்படின்ற மாதிரியான மனநிலைமைகள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரிடமே இருக்கதான் செய்யும். இப்படி 2026 ஜனவரி 9 ரிலீஸ் ஆகக்கூடிய ஜனநாயகன் தான் அவரோட கடைசி படம். இதற்கப்புறமா அவரை திரையில பார்க்க முடியாது. கேஸ் அவரோட படங்கள் எதுவும் ரீரிலீஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் இனிமேல் தியேட்டர்ல போய் கோலாகலமா பார்க்க முடியும். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரியான மூமெண்ட்ஸ் உள்ள போயிட்டாங்க அவங்களோட ரசிகர்கள். இதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 2 டிசம்பர் தான் அவரோட கரியர்ல கடைசி ரெஸ்லிங் மேட்சாவும் அமைய போகுது. யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் நம்ம 90s கிட்ஸோட ஃபார் அவர் ஹீரோவா இருந்த ஜான்சினா. ஜான்சினாவை சிலருக்கு பிடிக்காம இருந்தாலும் கூட இவருக்கான கல்ட் ஃபாலோயிங் பார்த்தோம் அப்படின்னா நிறையவே இருந்திருக்கு. ஜான்சினாவோட ஆரம்ப கால இன்ட்ரோலாம் பார்த்தோம் அப்படின்னா கழுத்துல ஒரு பூட்டை போட்டு கழுத்துல ஒரு சங்கிலியை போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. இதற்கப்புறம் ஒரு பிளேடு மாதிரி ஒரு தட்டு மாதிரி கழுத்துல மாட்டிட்டு வந்திருப்பாரு. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆக தலைவனும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி WWE சூப்பர் ஸ்டாரவே திகழ்ந்துகிட்டு இருந்தாரு ஜான்சினா தான் சொல்லணும். ஏன்னா அவரோட சில மூவ்ஸ், அது மட்டும் இல்லாம WWF சாம்பியன்ஷிப் பெல்ட்னாலே இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வச்சிருந்தாலும் கூட ஜான்சினான்னு ஒருத்தர்கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த பெல்ட்ல மாறின ஒரு சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஈர்த்து இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுதான் அந்த சாம்பியன்ஷிப்ல இருக்க அந்த W பார்த்தோம் அப்படின்னா சுத்திக்கிட்டு இருக்குது. தலைவன் இன்ட்ரோலயே அந்த பெல்ட்ல இருக்க W சுத்திட்டு குடுகுடுன்னு ஓடி ஸ்டேஜ்ல ஏறுவாரு, ஒரு சல்யூட் அடிப்பாரு. அதே மாதிரி அவர் போடுற கிவ் அப்பா இருந்தாலும் சரி, அவர் போடுற ஸ்மாக்கா இருந்தாலும் சரி, ஒரு காலத்துல ஜான்சினா அப்படின்னா அந்த 90s கிட்ஸ இவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பல பேருக்கு கொடுத்துருக்க அந்த பல பேர்கள்ல நானும் ஒருவன்னே சொல்லலாம். என்னதான் தலைவர் ஒரு பக்கத்துல சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் கூட யாரெல்லாம் அடிச்சு பழகணுமோ ஜான்சினா அடிச்சுதான் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவு ஃபார்ம் ஆகணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸஸ்னு ஒரு கூட்டம் ஒன்று வந்துச்சு. வியட் பேரடோட தலைமையில ஒரு கூட்டம் ஒன்று வந்தது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜான்சினா வாட்சில் வந்து உள்ள புகுந்து ஜான்சினா அடிச்சு அவரை தோக்கடிச்சிட்டு இவங்க பேர் வாங்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அது பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்கிரிப்டா ரெடி ஆகிட்டு இருந்து. இதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஷீல்டுன்னு ஒரு குரூப் வந்தது ரோமன் ரெயின்ஸ் தலைமையில. இந்த குரூப்பும் பார்த்தோம் அப்படின்னா தலைவனை அடிச்சு போட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருந்தாங்கன்னே சொல்லணும். இதுக்கு மத்தியில பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சரியான ரைவல்ரிஸ்லாம் இருந்துச்சு. நீங்க 90s கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா எஜ்ஜுக்கும்
ஜான்சினாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஆனது எழுதியிருப்பாங்க, செம்ம சூப்பரா இருந்திருக்கும். அதுல ஒரு முக்கியமான ஃபைட் எல்லாம் இருந்திருக்கும். இதுல அந்த ஸ்டேஜ்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கும் போது ஜான்சினா பின்பக்கமா வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெல்ட் எடுக்க வருவாரு. அந்த இடத்துல சுதாரிச்ச எஜ்ஜி பார்த்தோம் அப்படின்னா தான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில இருந்து டக்குன்னு குதிச்சு அந்த பெல்ட் தூக்கிட்டு போய்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜான்சினா பார்த்தோம் அப்படின்னா 90s கிட்ஸோட WWE கண்ணியா இருந்த ஒருத்தருக்கு ஸ்மாக் போடுவாங்க. இந்த ஒரு கான்செப்ட். இதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சிஎம் பங்கு கூட போடக்கூடிய கான்செப்ட், பிராக் லெஸ்னர், ராக் அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு கான்செப்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். இதுல ஒரு காமெடி கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்ஸுக்கும் ஜான்சினாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட் எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஐ குவைட் மேட்ச்னு சொல்லுவாங்க. அதாவது ஜான்சினாவே அவரோட வாயில திறந்து நான் தோத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு சொல்லுவார். இந்த ஒரு ஃபைட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கும். ஜான்சினாவும் போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜான்சினா பார்த்தோம் அப்படின்னா ஐ குவைட்ன்றதை சொல்ல மாட்டார். அதுக்கப்புறமா அந்த மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா போக கடைசி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஐ குவைட் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். உடனே பார்த்தோம் அப்படின்னா ஜான்சினா ஐ குவைட் சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுச்சு. அதில் கேட்டீங்க அப்படின்னா ஜான்சினாவோட வாய்ஸே இல்லாமல் இருக்கும். கடைசியில் பார்த்து என்னடா ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி மைக்கில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐ குவைட். அதற்கப்புறம் மிஸ்ஸை தூக்கி போட்டு மிதிச்சு ஐ குவைட்ல மேட்ச்ல ஜான்சினா ஜெயிக்க மிஸ்ஸோட கான்செப்டை கோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிராக் லெஸ்னர் ஒருத்தனை கூட்டி வந்து வெளுன்னு வெளுத்து தோதோன்னு துவச்சு ஜான்சினா மண்டையை உடச்சு அது ஒரு ஸ்கிரிப்ட் போய் அந்த ஒரு ஸ்கிரிப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் பிராக் லெஸ்னர் வின்னு, ஒரு மேட்ச் ஜான்சினா வின்னு அப்படின்ற மாதிரி வரும். இதே மாதிரி ராக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது ராயல் ரம்பிள் ரெஸ்டல் மீடியாவோன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல வந்து அவுட் ஆயிடுவாரு. அவுட் ஆனதுக்கு அப்புறம் ராக்கு சொல்லுவா யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வர ரெஸ்டல் மீடியால பார்த்தோம் அப்படின்னா திருப்பி ராக்கு கூட மேட்ச் வைப்பாங்க. அந்த ராக்கு கூட மேட்ச் வைக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ஜான்சினா ராக்கை தோக்கடிச்சு ராக்கோட பாட்டம்ஸே பார்த்தோம் அப்படின்னா ஜான்சினா ராக்குக்கு போடுற மாதிரியான ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த ஃபைட்டுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் கையை பிடி கட்டி பிடின்னு வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சேமஸ் இது மாதிரி நிறைய ஞாபகங்களை நினைவுபடுத்தணும் அப்படின்னா ஜான்சினாவோட ஃபைட்டு நிறையவே ஞாபகத்துக்கு வரும். அதே போல இன்னொரு காம்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்சினாவும் குருட்டங்களுக்கு இடையான ஒரு காம்போ செம்மையா இருக்கும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட்ல போய்கிட்டு இருந்தா சொல்லலாம். அதற்கப்புறம் தலைவனுக்கு என்னதான் பெரிய பெரிய ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அந்த ஸ்கிரிப்ட் பெருசா சோபிக்காத மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க ஃபுல்லா ஜான்சினா தோக்குற மாதிரியே ஸ்கிரிப்டும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஜான்சினா பத்தி சண்டைகளை வந்து தனியா ஜான்சினா கண்ணின்னு ஒரு வீடியோ போடலாம். ஜான்சினாவோட ஃபேர்வெல் அன்னைக்கு நீங்களும் ஜான்சினா ஃபேனா இருந்தீங்க அப்படி உங்களோட நினைவுகளை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதையும் சேர்த்து கலந்தடிச்சு ஒரு வீடியோவை போடலாம். அப்படி ஒரு பக்கம் சினிமா துறையும் ரெஸ்லிங்ல இப்படி ரெண்டு பேர் போனாலும் கூட இன்னொருத்தரும் பார்த்தோம் 2026 வர ஃபிஃபா தான் பார்த்தோம் அப்படின்னா என்னோட கடைசி ஃபிஃபா ஜேர்னியா இருக்குன்ற மாதிரி கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் சொல்லியிருந்தாரு. அவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பத்தி சொல்லணும் அப்படின்னா தலைவனோட அந்த ஹெட்டிங் ஸ்கில்ஸ், தலைவன் காலில் உடம்புல படாத இடமே கிடையாது கோல் போனது. பண்ணியா கூட ஒரு வீடியோ போட்டுப்பாங்க. தலையால முட்டி இத்தனை கோல், காலால முட்டி இத்தனை கோல், முட்டியால அது மாதிரி உடம்பு ஃபுல்லாம் பட்டு எப்படி கோல் போச்சுன்றதை போட்டிருப்பானுங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியால போட்டு கூட ஒரு கோல் ஒன்று போயிருந்திருக்கும். கலியுக கர்ணன்னு சொன்ன மாதிரி ஃபுட்பாலோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லெஜெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொனால்டோவையும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் இன்டர்வியூல அதுலயே நீங்க வந்து ஒரு கோல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹேட்ரிக் கோல்ல நீங்க அடிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது நான் போடாத ஹேட்ரிக், நான் தூங்கி எந்திரிச்சால ஹேட்ரிக் போடுறது என்னோட வழக்கம் தான்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. இந்த 2022 நடந்த FIFA அவருக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்திருந்தாலும் கூட தலைவன் அடுத்தடுத்து கம்பேக் கொடுத்து சவுதி அரேபியால போயிட்டு நஸ்ஸர்ல இறங்கி பார்த்தோம் அப்படின்னா உலக நாடுகளிலே ஃபுட்பால் லீக்கு பக்கமா திரும்பி பார்க்க வச்ச பெருமை பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோவை தான் சேரும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசியா நடந்த ஒரு குவாலிஃபயர்ல கூட தலைவனுக்கு முறையா பார்த்தோம் அப்படின்னா ரெட் கார்டு ஆனது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ரெட் கார்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோவை எத்தனை மேட்சுக்கு வெளியே உட்கார வைக்கின்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணுன்ற மாதிரி தகவல்களும் பார்த்தோம் அப்படின்னா போய்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவரோட விஷ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2026 FIFA வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறமா தன்னோட காதலியான ஜார்ஜியாவை அந்த கப்புக்கு முன்னாடியே நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் கொடுத்திருந்தாரு. அப்ப ஜெயிச்சு கல்யாணம் பண்ணுங்க மிஸ்டர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு அடுத்ததா நம்ம போக போறது அவரோட சகலபடியான மெஸ்ஸியை பத்தி தான் பார்க்க போறோம். 2022 சவுதி அரேபியால நடந்த வேர்ல்டு கப்பை எடுத்தது மூலியமா பார்த்தோம் அப்படின்னா மெஸ்ஸி அர்ஜென்டினாவோட கனவுகளை ஃபுல்ஃபில் பண்ணாருன்னே சொல்லணும். கோல் அடிச்சது என்னமோ அப்படியே மரியாதை, ஆனா பேர் புகழ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு அர்ஜென்டினாவே சார், நான் யாருக்கு சப்போர்ட்டாவும் பேசல. இந்த ஒரு வேர்ல்டு கப் எடுத்ததுக்கு அப்புறமாவே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரசிகர்களுக்கிடையே சண்டை இருந்தது. உங்ககிட்ட என்னதான் அவ்வளவு கப்பு இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட FIFA கப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. உங்ககிட்ட எத்தனை பேலண்டார் இருக்கலாம், இத்தனை கோல்டன் பூட் இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட FIFA இருக்கா அப்படின்ற மாதிரியான சண்டை நிறையவே போய்கிட்டு இருந்தது. 2026 FIFAல மெஸ்ஸியோட பிரசன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா அது அவர் உடல்நிலையை பொறுத்து தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அர்ஜென்டினாவுக்கு ஆடுவேன் அப்படின்றமான தகவல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தகுந்த வட்டாரத்துல எதுவும் எனக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபுட்பாலை பத்தி பெருசாலாம் தெரியாது. இந்த ஸ்கிரிப்டுக்காக நான் கொஞ்சம் படிச்சிருந்தேன். அர்ஜென்டினா
அர்ஜென்டினா அணி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருக்கான கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் அவர் நினைக்கிறதா நான் என்ன படிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து டீமுக்கு ஒரு பேகேஜ் ஆயிடக்கூடாது, அவங்க நல்லா செயல்படும் போது நம்ம போய் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் உடல் வந்து அதை ஒத்துக்கணும். கிட்டத்தட்ட அவருக்கு 2026 வேர்ல்டு கப் அப்ப 39 வயது கிட்ட போயிடும், அது அவர் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒருத்தர் 39 வயதுல டிசைட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வேலை தான் இன்னொருத்தர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த வருஷமும் டெஃபினெட்லி நாட் சொல்லுவாரா, இல்ல தலைவனோட எண்ட் ஆஃப் த ஃபேர்வெலா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது தான் தலைவன் டோனியோட கடைசி மேட்ச். 2024 ஃபைனலே பார்த்தோம் அப்படின்னா சென்னையில ஃபைனல் வச்சு இதுல ஜெயிச்சா அப்படின்னா நம்பர் 7 கிடைக்க போறது 6 அப்படின்ற மாதிரியான நிறைய டேக்லைன்ஸ் போய்கிட்டு இருந்தது. ஆனா 2024 வருடம் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே ரசிகர்கள் தங்களோட மெமரியில இருந்து அழிக்கக்கூடிய ஒரு வருஷமாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். 5 கப்பு தாண்டி 6வது கப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது குவாலிஃபயர்ல அடிச்சு பத்தி விட்டானுங்க நம்மள, பிளே ஆஃப்ல அடிச்சு பத்தி விட்டானுங்க நம்மள. அதுக்கப்புறமே நிறைய போய்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம 2025 ஐபிஎல்லே பார்த்தோம் அப்படின்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு மோர்ஸ் கோடெல்லாம் போட்டு தலைவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. ஆனால் உங்கள் சேவை சிஎஸ்கேக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொன்னதுனாலையும் தலைவன் தான் சிஎஸ்கேவோட பிராண்டு அப்படின்றனால அவரை இந்த ஒரு வருஷம் மட்டும் விளையாட வைப்பாங்களா, இல்ல தலைவன் டெஃபினெட்லி நாட் சொல்லிட்டு அடுத்த வருஷமும் விளையாட போவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி தலைவன் ஆடக்கூடிய கடைசி ஐபிஎல் இதுதான் அப்படின்னு பார்த்தோம்னா 2026 பல லெஜண்ட்ஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா 1 by 1 ரிட்டையர்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட இது பார்க்கும்போது 90s கிட்ஸோட இரா மொத்தமாவே எராடிகேட் ஆயிருச்சுன்னே சொல்லணும். இந்த 90களில் நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த 90களில் அப்ப டோனியா 90களில் வந்தாரு அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த 90s கிட்ஸ் எல்லாம் விவரம் தெரிஞ்சு கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தலைவன் இருக்காரு. அதே மாதிரி ஃபுட்பால்ல ரொனால்டோ இருக்காரு, மெஸ்ஸி இருக்காரு, தலைவன் ஜான்சினா இருக்காரு. 2002 இருந்து அவங்களோட எல்லாரோட கரியரும் பார்த்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த இயர் வந்து 2026 இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா சொல்லணும் தலைவனோட ஸ்டைல், அதாவது ஜான்சினாவோட ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா யூ கான் சி மீ மாதிரி யூ கான் சி எஸ் அப்படின்ற மாதிரி 2026 முடிவுகளில் இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா 2027 வேர்ல்டு கப் இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி தான் இந்தியன் டீமும் பார்த்தா நிறைய கேம்பிளிங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோகோ இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட ரோகோவை பேக் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா 2027 அப்படின்ற ஒரு பேச்சும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆஸ்திரேலியாவோட கடைசி மேட்சுக்கு வென்னுக்கு அப்புறமா 30 நவம்பர்ல சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு ஓடிஐல ஆட இருக்காங்க. ரோகோ இஸ் பேக் அப்படின்றது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்களா, அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களே வந்து சேரும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சில தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.